இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. கோயம்புத்தூருக்கு பக்கத்துல தேவராயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சுத்தியும் மழை மட்டுமல்ல மழையும் சார்ந்த ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு இடத்துல பருவமழை மட்டும் இல்லாம பொதுவாகவே மழையினுடைய வரத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த தேவராயபுரம் கிராமம். இந்த ஒரு கிராமத்துல கதிரேசன் அப்படிங்கிற ஒரு விவசாயி ரொம்ப அழகா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. அதை பத்தி தான் இப்ப அவர்கிட்டயே நம்ம பேச போறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம விவசாயி கதிரேசன் அவரோட தோட்டத்துல தலைமுறையா சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சின்ன வெங்காய சாகுபடி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு விலை இருக்கும், நாளைக்கு ஒரு விலை இருக்கும், இல்ல ஒரு வாரம் கழிச்சு ஒரு விலை இருக்கும். அதற்காக ஒரு ஷெட்டு ஒன்னும் உருவாக்கி இருக்கிறாரு. அது என்ன வகையான ஒரு ஷெட்டு, எதற்காக அதை உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கறத பத்தி இப்ப அவர்கிட்ட கேட்போம். இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு ஷெட்டு மாதிரி ஒண்ணு உருவாக்கி இருக்கீங்க இல்லைங்களா? அதுவும் வெங்காயத்திற்காக, வெங்காய சேமிப்பு பட்டறை அதுக்கு பேரு. ஆமாங்க. இந்த வெங்காய பட்டறை எதுக்கு அமைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. இந்த வெங்காயம் சேமிச்சு வைக்கிறதுக்காக இந்த பட்டறை அமைக்கிறோங்க. இது முதல்ல பழைய மெத்தட்ல பண்ணிட்டு இருந்தோங்க. இதனால எங்களுக்கு படலாம் வேஸ்ட் ஆகிற டேமேஜ் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு புது செட்டு தோட்டக்கலைத்துறை மூலிமா அறிமுகம் பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இதுல மூங்கல் சிம்பு அப்படின்னு சொல்லி இந்த படல் வச்சு தான் பண்றோங்க. இதனால என்ன, இப்போ இப்படி வெர்டிகலா தான் சிம்பு வச்சு பண்றோங்க. இதனால என்னன்னா, மழை தண்ணி பட்டுதுன்னா தண்ணி கீழே பட்டு அப்படியே கீழே உடைஞ்சிருங்க. ரெண்டாவது, இவ்வளவு கேப் இருக்கிறதுனால ஏர் சர்க்குலேஷன் நல்லா போகுதுங்க. இதனால வெங்காயம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. இப்ப இந்த வெங்காயத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு என்ன பயன், என்ன பலன் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. வெங்காயம் சேமிச்சு வைக்கிறதுக்கு பார்த்தா எல்லாமே இப்ப இந்த ஏரியா தேவராயபுரங்க. இங்க அதிகப்படியா சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யறாங்க. இதுல எல்லாரும் ஒரே டைம்ல அறுவடை பண்றதுனால ரேட் கிடைக்கிறது இல்லைங்க. சோ அந்த சமயம் இது சேமிச்சு வச்சோம்னா 4 மாசத்து வரைக்கும் ஸ்டாக் பண்ணலாங்க. அந்த 4 மாசத்துல எப்ப ரேட் ஜம்ப் ஆகுதோ அந்த சமயம் நாம எடுத்து சேல்ஸ் பண்ணா லாபகரமா இருக்குங்கிறக்காக இது சேமிச்சு வைக்கிறோங்க. சுமார் இப்ப இன்னைக்கு ஒரு கிலோ ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாய்க்கோ போகுது அப்படின்னு வைங்க. இது நீங்க சேமிச்சு வச்சிடறீங்க. சேமிச்சு வச்ச பின்னாடி ஒரு 4 மாசம் கழிச்சு ஒரு 50 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அப்ப நீங்க வித்துருவீங்க. சோ அதுக்காக தான் இந்த பட்டறையை அமைச்சிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இந்த பட்டறையை அமைச்சிருக்கீங்க. இதுக்கு அந்த வெங்காயத்தை காத்து போறதுக்கு இந்த ஈரப்பதம் அந்த மாதிரி தட்பவெட்ப நிலை கரெக்டா மெயின்டைன் பண்ணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு செய்யறது ஒண்ணு இல்லைங்க. இந்த அவுட்ல வர்ற காத்தே இது தட்பவெப்ப நிலை கரெக்டா வச்சுக்குங்க. சப்போஸ் காய் ஈரமா போட்டாங்க கூட இந்த சைட்ல போற காத்து போடுறதுனால தண்ணி கூட கீழே வடிஞ்சுக்குங்க. காய் 1 வருஷம் கூட கெட்டு போறது இல்லைங்க. நான் 20 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த சிம்பு படல் போட்டதுல 1 வருஷம் கூட கெட்டு போகலைங்க. இப்போ இந்த பட்டறையை அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு, எப்படி இப்ப அமைச்சீங்க? மொத்த செலவு பார்த்தா 1,80,000 ரூபாய் வந்ததுங்க. இது தோட்டக்கலைத்துறை மூலியமா தான் அறிமுகம் பண்ணாங்க. இதுல அவங்களுடைய பங்கு மானியமா 50% கொடுத்தாங்க. அதாவது 87,500 ரூபாய் சப்சிடியா கொடுத்தாங்க. மீதி தொகையை நான் போட்டு பண்ணுங்க. மொத்தம் 1,80,000 ரூபாய் எனக்கு ரவுண்டா வந்ததுங்க. இப்ப கீழே கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருக்கீங்க. அந்த இடைவெளி எவ்வளவு கொடுக்கணும், அது எதுக்காக கொடுக்குறீங்கிற சொல்லுங்க. இது 10 அடிக்கு ஒரு கேப் வச்சுதான் செட்டு போட்டிருக்குங்க. இந்த இடைவெளி கீழே கேப் ஏன் 2 அடி விட்டுருக்குன்னா, கீழேயும் ஏர் சர்க்குலேஷன் வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த 2 அடி கேப் விட்டுருக்குங்க. அப்புறம் அது இல்லாம மேல ஒரு ஷீட் போட்டிருக்கீங்க ஒரு ஆங்கிள். அது எதுக்காக அந்த வெயில் மழையெல்லாம் வராம இருக்கு? ஃபர்ஸ்ட் நாட்டு முறையில் நான் பண்ணும்போது படலை ஒட்டின மாதிரியே கீத்து போட்டு எல்லாம் செஞ்சுட்டு பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறனால என்ன, மழை காலத்துல அவசரம் காய் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே காய் கொட்ட முடியாதுங்க. இப்ப இந்த மாதிரி செட் இருக்கும்போது காய் எடுத்துட்டு இருக்கிற காய் கொண்டு அப்படியே உள்ள கொட்டிக்கலாம். காய் நனைஞ்சு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க இதுல. சரி, இப்ப இது ரொம்ப அழகா சொன்னீங்க.
கடைசியா நீங்க அறுவடை பண்ணி இதுல சேமிச்சு வச்சு அதிகப்படியா என்ன விலைக்கு வித்தீங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே 65 ரூபா வரைக்கும் வித்தோங்க. 65 ரூபா. அது சேமிக்காம நீங்க வித்திருந்தீங்க அப்படின்னா என்ன விலைக்கு போயிருக்கும்? அன்னைக்கு வந்து 22 ரூபாய்க்கு போச்சுங்க. அப்ப 22 ரூபா 65 ரூபா கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோக்கு 40 ரூபா லாபம். ஆமாங்க. அப்ப ஒரு டன்னுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 40,000 ரூபாய் லாபங்க. இப்போ நீங்க வந்து இதே 5 டன் அப்படின்னு சொன்னா 2 லட்சம், இதனுடைய மடங்கு அதிகரிச்சுட்டே போகும். ஆமாங்க. அதனால இந்த வெங்காய சேமிப்பு பற்ற அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளுக்கும், குறிப்பா இந்த சின்ன வெங்காயம் சாகுபடி பண்றக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மக்காச்சோளம் போடுறேங்க, அதையும் கூட நான் சேமிச்சு பண்றதுக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பற்ற அமைச்சிருக்குங்க. இப்ப நம்ம வெங்காயம் இல்லாம மக்காச்சோளம் பண்ணிக்கலாம். ஆமாங்க. அப்ப வந்து உங்களுக்கு இரட்டிப்பு பயன்கள். ஆமாங்க. மக்காச்சோளம் வந்து ரேட் கிடைக்குங்க ஒண்ணு. ரெண்டாவது மக்காச்சோளம் தட்டுல இருந்து எடுத்து உடனே அரைச்சோம்னா வந்து காய போடுறதுக்கு ரொம்ப ஈரப்பதத்தோட அரைச்சு காய வைக்க முடியாதுங்க. இதுல சேவ் பண்ணும்போது 2 மாசம் சேவ் பண்ணும்போது அந்த ஈரத்தன்மையெல்லாம் இதாகி போகுதுங்க. மறுபடியும் காய வைக்க வேண்டியதுல அரைச்ச உடனே சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்ம விவசாயி கதிரேசன் அவர் வந்து சொன்ன மாதிரி அவருடைய தோட்டத்துல தலைமுறையா சின்ன வெங்காயம் தான் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சின்ன வெங்காய சாகுபடியை வந்து சேமிச்சு வச்சு வைக்கிறதுனால அவருக்கு அதிகப்படியான விலை கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக இந்த சின்ன வெங்காயம் சேமிப்பு பட்டறையை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதை பத்தி அவர் வந்து ரொம்ப விளக்கமா சொன்னாரு. இனி அந்த சேமிப்பு பட்டறையை வந்து எப்படி உருவாக்குவது, அதற்கான மானியங்கள் என்னென்ன ஆவணங்கள் தோட்டக்கலைக்கு இவங்க சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறத பற்றி தோட்டக்கலையினுடைய உதவி இயக்குனர் வசந்தி ஞானசேகரன் அவர்களிடம் கேட்போம். தொண்டாமுத்தூர் வட்டாரத்துல கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஒரு 900 ஹெக்டர் வரைக்கும் சின்ன வெங்காய சாகுபடி இருக்குதுங்க. இந்த வருடம் வந்து இப்ப நிலவி வர்ற வெங்காய விலையை பார்க்கும்போது இன்னும் வந்து அதிகமான ஏரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த வெங்காயம் வந்து ஒரே நேரத்துல வந்து அறுவடைக்கு வரும்போது விவசாயிகள் அதை சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வசதிகள் இங்க ரொம்ப கம்மிங்க. அவங்க வந்து லோக்கல் மெத்தட்ல வந்து இந்த மூங்கில் சிம்முங்கிற ஒரு படலை வச்சு எல்லா பட்டறையும் போடுறாங்க. ஆனா அது 1-2 வருஷத்துல வந்து கரையான் அரிக்கிறதுனாலயோ இல்ல காத்துனாலயோ டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த குறைந்த செலவில் வெங்காய பட்டறை அமைப்பதற்கான ஒரு திட்டம் புதுசா இந்த கோவை மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் கீழ் வந்து தொண்டாமுத்தூர் வட்டாரத்துல தேவராயபுரத்துல இருக்க திரு கதிரேசன் அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து இந்த திட்டத்தை வந்து பயனடைஞ்சிருக்காரு. அந்த திட்டத்தின் கீழ் இவர் தன்னோட தோட்டத்துல இப்போ நீங்க பாக்குற இந்த வெங்காய படல் வந்து அமைச்சிருக்காரு. இது சுமார் 100 அடி நீளம் உள்ள ஒரு படல். இதுல வந்து என்ன சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா, நல்ல காத்தோட்டமா இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த மூங்கில் சிம்பு வச்சு பக்கவாட்டுல எல்லாம் படல் அமைச்சிருக்காரு. மேல வந்து திடீர்னு மழை பெஞ்சாலோ அதிகமான வெயில்னாலோ அதிகமான மழையினாலோ பாதிக்காதவாறு இந்த சேமிச்சு வச்சிருக்க வெங்காயம் வந்து பாதுகாக்கப்படுதுங்க. இப்போ வெங்காய பட்டறைக்கு உள்ள அவங்க சேமிக்கிற வெங்காயமானது வந்து அதுக்கு மேல வந்து ஹீட் அஸ்பெஸ்டஸ் சீட்டு போட்டிருக்கனால ஹீட் இறங்கும்னு நினைக்கலாம் விவசாயிகள். ஆனா அதுக்கு மேல வந்து தென்னை ஓலையை வந்து நல்லா மேவி அதுக்கு மேல நல்லா வந்து ஹீட் இறங்காத மாதிரி பாதுகாப்பு பண்ணிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் வரைக்கும் இந்த பட்டறையில நம்ம வெங்காயத்தை பாதுகாப்பு பண்ணலாம். இப்போ தீபாவளி எதிர்நோக்கி இருக்கிற தீபாவளிக்கு வந்து அதிக விலை கிடைக்கும் பட்சத்துல வந்து அந்த சமயத்துல இவங்க இந்த வெங்காயத்தை அதிக விலைக்கு விற்று அதிக லாபம் அடைவாங்க. இதுக்கு தோட்டக்கலை துறையில வந்து தொண்டாமுத்தூர் யூனியன் ஆபீஸ்ல இயங்கிட்டு இருக்க தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்துல இவங்க வந்து விண்ணப்பம் கொடுக்குறாங்க. விவசாயிகள் என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு விண்ணப்பம், விவசாயியோட சிட்டா அடங்கல், அவரோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் பாஸ்புக்கோட முன்பக்க நகல். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிக்கு வந்து நாங்க கொடுக்குற 50% மானியம், அதாவது கிட்டத்தட்ட இதுக்கு ஆகுற செலவுங்க 1,80,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. 50% மானியம் வந்து விவசாயிக்கு கிடைக்குதுங்க. அதுல வந்து 87,500 இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அவர் போடுறதுக்கு ஒரு யூனிட்டுக்கு 87,500 ரூபாய் மானியமா கொடுக்கணும். அது வந்து பேங்க்குக்கு அவர் அக்கௌண்ட்டுக்கு இசிஎஸ் மூலமாவே நேரடியா போய் சேர்ந்துருங்க. இந்த மாதிரி இப்ப விவசாயிகள் ஆலந்துறையிலையும் 2 ஸ்ட்ரக்சர் அமைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து 2014-15க்கு 3 ஸ்ட்ரக்சர்கள் அமைச்சு முடிச்சிட்டோம். இனி 2015-16க்கு வந்து ஒரு 6 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இலக்கு. அதுக்கு சில விவசாயிகள் வந்து தங்களோட தேவைகளை கொடுத்துருக்காங்க விண்ணப்பமா. இன்னும் மேற்கொண்டு இந்த விவசாயிகள் மற்ற மாவட்டங்களிலும் மீதி 32 மாவட்டங்கள் இருக்குது. அதுல வெங்காயம் சாகுபடி அதிகமா உள்ள மாவட்டங்களில் இதே மாதிரியான ஒரு வெங்காய பட்டறை வந்து அமைக்கலாம். அதுக்கு அந்த விவசாயிகள் அந்தந்த மாவட்டத்துல இயங்கி வரும் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகி தங்களோட விண்ணப்பங்களை தெரிவிச்சா அவங்களுக்கு மானியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து ஒரு மிக சிறப்பான திட்டம். ஏன்னா இப்ப வெங்காய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது
இதை வந்து 4 மாதம் வரைக்கும் சேமிச்சு வைக்கிறதுங்கிறது ஒரு மிக சிறப்பான செயல். அதனால வந்து இந்த மாதிரியான பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் போடுறதுனால விவசாயிகள் வந்து 10-15 வருஷத்துக்கு கவலை இல்லாம வெங்காயத்தை சேமிச்சு வச்சு அதிக விலை கிடைத்து அதிக லாபமும் பெறலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுங்க. அட நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுலதான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசை தெளிக்கும் போது பின்னால் செல்லும் மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் என்றாணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பொதுவா வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்க்குக்கு போய் ஏடிஎம் மிஷின்ல வந்து பணம் எடுப்போம். அதே மாதிரிதான் இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல காய்கறி பயிர்கள் துறை சார்பா ஒரு ஏடிஎம் மிஷின் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மிஷினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வெண்டைக்காய் விதை வேணும், தக்காளி விதை வேணும், அவரை விதை வேணும், இந்த மாதிரி பல விதைகள் தேவைப்பட்டாலும் நேரடியா பணம் கொடுத்து வாங்குவதற்கு பதிலா ஒரு ஏடிஎம் மிஷின், அதாவது தானியங்கி விதை வழங்கக்கூடிய ஒரு கருவியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ஒரு கருவியில நம்ம பணத்தை வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன விதை வேணுமோ அதை வந்து பட்டனை அமுத்தினா போதும், அந்த விதை நமக்கு கிடைச்சிடும். அந்த வகையான மிஷினை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். காய்கறி பயிர்கள் துறையுடைய பேராசிரியர் மற்றும் தலைவரை இப்ப நம்ம சந்திக்க போறோம். மேடம் வணக்கங்க. என் பெயர் சரஸ்வதி. நான் காய்கறி பயிர்கள் துறையின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த துறையின் பல்வேறு விவசாயிகளுக்கான பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு வருகிறோம். அதில் ஒரு யுத்தி தான் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு டிஎன்ஏயிலிருந்து, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகங்களுக்கான விதைகளை கொடுப்பது ஒரு உத்தி எங்களுக்கு. அதில் நாங்கள் வந்து பல்வேறு விதமான பயிற்சிகள் எல்லாம் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரோம். அதில் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் வந்து இந்த சீட் வெண்டிங் மிஷின். இந்த சீட் வெண்டிங் மிஷின் வந்து தானியங்கும் விதை வழங்கும் கருவி. இந்த கருவிக்கான விதைகளை வந்து காய்கறி பயிர்கள் துறையிலிருந்து நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கருவியை வந்து எங்களுக்கு தெரிவித்து கொடுத்தது வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் சீட்ஸ், தனி விதைக்கான தனி அலுவலர், அந்த டைரக்டரேட்லேருந்து இந்த மிஷின் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 13 வகையான காய்கறி பயிர்களுக்கான விதைகளை நாங்கள் கொடுக்குறோங்க. இந்த 13 வகை காய்கறிகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து மிகவும் குறைந்த விலை, அதாவது ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா அப்படிங்கிற வகையில் நாங்கள் வந்து உங்களுக்கு வழங்குறோம். இது வந்து உங்களுக்கு வந்து எந்த நேரம் வேணாலும் அந்த அரசு அலுவலர்கள் எதிர்பார்க்காம அவங்க வந்து தானாகவே வந்து அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் எப்போ வேணாலும் இந்த விதைகளை அவங்கள வந்து வாங்கிக்கலாம். அதுக்காகவே நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியோட ஃப்ரண்ட் ஏரியாவில், அதாவது நுழைவாயில் பகுதியில் நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதே மாதிரி இன்னும் 10 தானியங்கி விதை கருவிகளை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்களிலும் காலேஜிலும் அந்த தனி அலுவலர் விதை அவர்கள் மூலமாக நாங்கள் வந்து அதை நிறுவிட்டு வர்றோம். இதுக்கு தேவையான விதைகளை வந்து விவசாயிகள் மூலம் நாங்கள் உற்பத்தி செய்து அதை வந்து தரமெல்லாம் பரிசோதித்து தரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் அதுக்கு வந்து லேபிள் பண்ணி இந்த விதைகளை வந்து தானியங்கி விதை மூலம் நாங்கள் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இந்த தானியங்கி விதை வழங்கும் கருவின்னு ஒரு கருவியை பத்தி ஒரு நேரம் பார்த்தோம். இப்போ இந்த கருவியை வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற பத்தி சொல்ல போறோம். முக்கியமா இந்த கருவி பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்திய அளவில் வந்து வெவ்வேறு இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய இதுக்கு வந்து உணவுப் பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்த விதை வழங்கும் கருவி வந்து முக்கியமா காய்கறி விதைகளை வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக அளவில் விநியோகிக்குங்கிற எண்ணத்துல வந்து இந்த விதை வழங்கும் கருவி வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த விதை வழங்கும் கருவியில பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே முறையில் வந்து நம்ம 1000 விதை பாக்கெட்டுகளை வந்து சேமித்து வைக்க முடியும். பார்த்தீங்கன்னா 40 வகையான விதை காய்கறி பயிர்களை வந்து, அதாவது காய்கறி வகைகளை வந்து நம்ம லோட் பண்ணி வைக்கலாம். இப்போ 40 வகைகளை பார்க்கும்பொழுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டயத்தில் வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து 15 வகையான காய்கறி பயிர்களை வந்து காய்கறி வகைகளை வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த காய்கறி விதைகளை வந்து எப்படி எடுக்கணும், இந்த ஆட்டோமேட்டட் சீட் வெண்டிங் மிஷின் சொல்லக்கூடிய தானியங்கி விதை வழங்கும் கருவியிலேருந்து எப்படி விதையை வந்து எடுக்கணுங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகையான அடுக்குகள் இருக்கும். இந்த 6 வகையான அடுக்குகளை பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு அடுக்களையும் வந்து 6 வகையான விதைகளை வந்து அடுக்க முடியும். மேலேருந்து 6 வகை அடுக்கள் இருக்கும், கீழேருந்து 6 அடுக்கள் இருக்கும். இந்த 6 அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான காய்கறிகள் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு காய்கறி விதைக்கு கீழே வந்து ஃபோட்டோ போட்டிருக்கோம். அந்த பாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டிருக்கோம். அந்த ஃபோட்டோ பார்த்து நமக்கு வந்து வெண்டையா தக்காளியா என்ன வேணும் எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த விதை வளம் கருவியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உதாரணம் பார்க்க போனோம்னா இப்போ வெங்காயம்ங்கிற விதை வேணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வெங்காயம்ங்கிற பாக்கெட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த வெங்காயம் பாக்கெட்டு கீழே வந்து அந்த ஃபோட்டோ பார்த்தா வெங்காயம்னு தெரியும். அது கீழே என்ன நம்பர் எழுதிருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம்ங்கிறது வந்து C2ன்னு எழுதிருக்கு. அப்போ C2ங்கிற விதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு முன்னாடி விதை வந்து என்ன பண்ணணும், முக்கியமாக அந்த 10 ரூபாய் நோட்டு தான் பயன்படுத்து. இதில் உள்ள பாக்கெட் எல்லாமே வந்து 10 ரூபாய்க்குள்ள விதைகள் தான் இருக்கும். இப்போ 20 ரூபாய் பாக்கெட்டையோ பயன்படுத்த முடியாது, 2 5 ரூபா நோட்டை பயன்படுத்தலாங்கிறலாம் பண்ண முடியாது. இதில் வந்து எல்லாமே 10 ரூபா நோட்டை தான் பயன்படுத்த முடியும். முக்கியமாக அந்த 10 ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டை வந்து விடும்போது நிறைய விவசாயிகள் வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா நோட்டை மடிச்சு விட்டுறாங்க. அதுதான் நிறைய ப்ராப்ளம் ஆகுது. மடிச்சு விட்டா என்ன பண்ணோம்னா அந்த சென்சார்னு சொல்லக்கூடிய சென்சார் வந்து கட் ஆகி விதை எடுக்காது, மிஷின் வந்து அப்படி ஸ்டாப் ஆயிடும். அதனால முக்கியமாக விவசாயிகள் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து இந்த 10 ரூபா நோட்டை வந்து மடக்காம என்ன இது இருக்கோ இதே பொசிஷன்ல வந்து விடணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டு வந்து ஃபர்ஸ்ட் பணத்தை விட்டுட்டு தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டிஸ்பிளே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் செலெக்ஷனுங்கிற வரும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பணத்தை விட்டுறணும். பணத்தை விட்டோம்னா அந்த பணத்தை வந்து மிஷின் உள்ள எடுத்துக்குவோம். எடுத்த உடனே மேக் செலெக்ஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன எதை செலக்ட் பண்ணுவோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காய விதை வேணும்னா C2ங்கிற செலக்ட் பண்ணும். இப்போ வந்து சிங்கிற ஒரு பட்டன் இங்கே இருக்கும். இந்த C அமுக்கிட்டு அப்புறம் 1 2 3 வந்து 9 வரை இருக்கும். இதில் வந்து 2 அமுக்கணும். அப்போ C2 அமுக்கிட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த C2ங்கிற விதை வந்து அந்த ரோல் வந்து அந்த சுத்தும். அந்த ஒரு ஸ்ப்ரிங் ரோல் இருக்கும், அது சுற்றி வந்து அந்த பாக்கெட் வந்து நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த சென்சார் கட்ட அப்படி கீழே விழுந்துடும். இப்போ கீழே விழுந்து என்ன பண்ணோம்னா அந்த விதை கீழே வந்து இந்த இடத்துல வந்து விதை எடுக்கும் இடம்னு இப்போ நம்ம லேபிள் பண்ணியிருக்கோம், விதை எடுக்கும் இடம்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல நம்ம விதையை வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் விதை எடுக்கணும். தமிழகத்தில் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்திய இந்த தானியங்கி விதை வழங்கும் கருவியினுடைய முன்னோடி திட்டத்தினுடைய பலனை பார்த்துவிட்டு அகில இந்திய அளவில் மத்திய அரசாங்கம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக அனைத்து பகுதிகளிலும் இந்திய அளவில் அனைத்து பகுதிகளிலும் இந்த தானியங்கி விதை வழங்கும் கருவியை கொண்டு செல்வதற்காக வேண்டி இந்த மேக் இன் இந்தியா என்கிற ஒரு மாண்புமிகு நமது பிரதம மந்திரியினுடைய திட்டத்தின் மூலமாக இதை அறிமுகப்படுத்தி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் வில்லேஜிலும் சென்றடைவதற்கான திட்டங்களை தற்சமயம் நமது பல்கலைக்கழகத்துடைய மாடலை பார்த்து தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் அதுவும் செயல்படுத்தப்பட்டால் நிச்சயமாக தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்திய அளவில் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர்கள் இந்த தானியங்கி விதை வழங்கும் கருவியின் மூலமாக பயன்படுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர் பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனைய போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துரும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துரும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்து நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன் விவசாயிகள் கால் சென்டர். வணக்கம். என் பேர் KP பொன்னுசாமி, கானூர் புதூர், வடக்கு தோட்டம், அவலாஸ் தாலுகா, திருப்பூர் மாவட்டம். இந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் நிறைய முதல் பிரச்சனை வேலையாட்கள் பிரச்சனை தான். இதை கருத்தில் கொண்டு நம்ம நாகரிகமான முறையில் செஞ்சோம்னா ஆள் பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கலாம். எப்படின்னு கேட்டால், விவசாயத்துக்கு இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் இது ஒரு சின்ன மிஷின். இது பண்ணையில் மாடுகள் கழுவுறது, இந்த கட்டை கழுவுறது, இதுக்கெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இந்த கட்டையில் இருக்க பூச்சி புழுகள், மாட்டில் இருக்கிற நோய் நொடிகள் இதெல்லாம் நீங்கி போகும். இது சீக்கிரம் குறைவான தண்ணியில் நல்ல முறையில் வேலை செய்யுது. அதனால் இந்த விவசாய பண்ணையில் இது ஒரு
உபத்தொழிலுக்கு நம்ம தீவிரமாக வேலை செய்யணுமே ரொம்ப நேரமாகுது. ஆனால் இது வந்து சீக்கிரமாக வந்து சுத்தமாக செய்யும். அதனால் இந்த கருவி நான் வந்து முதல்ல அறிமுகப்படுத்த விவசாயத்துக்கு நல்லா இருக்கும். இது வந்து வீட்டு தோட்டம் இருந்தாலுங்க, வீட்டு தோட்டத்தில் பூச்சி மருந்து, ரோஜா செடி, இந்த கீரை வகைகள் இதுக்கெல்லாம் வந்து உரம் கொடுக்குறதா இல்லை அதுக்கு தகுந்த மருந்து அடிக்கிறதா, புழு பூச்சிகளாக வந்து நம்ம நல்லா கட்டுப்படுத்தாமல் எல்லா வீட்லேயும் நல்லா செடிக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். செடி சத்தையெல்லாம் நல்லா பூ மாதிரி போகு நல்லா ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து உணர்ச்சி மோட்டாரில் இயங்குது, அதாவது மின் மூலியமாக தான் இயங்குது. நம்மளுக்கு தண்ணி செலவு ரொம்ப கம்மியாகுது. ஏன்னு கேட்டால் இந்த ட்ரம் வந்து 100 லிட்டர் தண்ணி, இது வந்து அரை மணி நேரம் ஓட்டினா தான் அந்த தண்ணியை 100 லிட்டர் முடியும். அப்போ தண்ணி ரொம்ப சிக்கனம், வேலை சீக்கிரமாக முடியுது, நல்ல வயல் செய்யலாம். சொல்லுங்களேன். இது வந்து மோட்டார் வந்து கம்ப்ரஷன் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. மோட்டார் வந்து துருவா வந்து தண்ணி வரதில்லை, கம்ப்ரஷனுடைய பவர், அதாவது வந்து அதனுடைய அழுத்தத்தினால வந்து நம்மளுக்கு பீச் கொடுக்குது. அதனால் தண்ணி வந்து நம்மளுக்கு கத்தரி கழுவுறக்கா எதாக இருந்தாலும் எல்லாமே யூஸ் ஆகும். வண்டிச்சுக்கலாம், இல்லை செட்டுக்கு ஒரு பூச்சி மருந்து அடிச்சுக்கலாம், எல்லா வகைக்கும் இது நல்லா முறையாக இருக்கணும். இப்போ இந்த சௌகரியம் இல்லைன்னா நான் வந்து ஸ்ப்ரேயர் வேணும். ஸ்ப்ரேயர் வேணுன்னா பெட்ரோல் வாங்க. இன்றைக்கி பெட்ரோல் இப்போ 50 ரூபா 60 ரூபாய்க்கு பெட்ரோல், 70 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விற்குது. ஆனால் அது பெட்ரோலும் 1 மணி நேரம் ஓடும் போது நம்மளுக்கு வந்து 70 ரூபா செலவாகுது. ஆனால் இதில் வந்து கரண்ட் சார்ஜ் மீறிங் வந்து ஒரு 2 ரூபா தான் கணக்கு வரும். இந்த மோட்டாருக்கெல்லாம் வந்து 2 ரூபா தான் கணக்கு வரும். வேலை சிக்கனம், கரண்ட்டுக்கு நேரத்துக்கு நம்ம உபயோகிச்சுக்கலாம், நல்ல முறையில் செய்யலாம். அடுத்தபடியாக வந்து விவசாயத்தில் வந்து முக்கியமான வேலைங்கிற போது இந்த மாட்டு தீவனத்துக்கு இதனுடைய புல்லு வந்து போகிறோம். இந்த தீவனத்தை இறக்கிறதுக்கு வேலையாட்கள் வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் கையரிக்கும், காலரிக்கும், இப்படி நிறைய பிரச்சனைகள். இப்போ நம்மளுக்கே வந்து நாம மறைச்சாலும் கை அரிக்கும். ஆனால் இருந்தாலுமே இது நாம் கை அறியாமல் வேலை சீக்கிரம் முடியுமாறு இந்த மிஷின் கொண்டோம்னாம சீக்கிரமாக, அதாவது வந்து 1 மணி நேரம் அறுக்க வேண்டிய தட்டை 1 நிமிஷத்தில் இது அர்த்தப்படும். இதனால் வந்து நமக்கு நேரம் சிக்க, வேலை சீக்கிரம் முடியுது. கூட்டுறவு வகையில் வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம். மக்களின் வலிமையால் முன்னேறுவோம் நாம். மக்களிடையே உத்வேகத்தால் நம்பிக்கை ஊட்டினோம். நாம் எல்லோரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம். கூட்டுறவே நமது வளர்ச்சியின் அடையாளம். புதிய யுகத்தின் கூட்டுறவே இந்தியாவின் பெருமையா. இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது. அடுத்தபடி விவசாயத்தில் வந்து விவசாயத்துக்கு முக்கியமாக எதிரி வந்து களை. இந்த களை வந்து பயிரோட போட்டி போட்டு நம்ம உரத்தையே எல்லாமே வந்து களை எடுத்துக்குது. இதுக்கு வந்து மழை களை வெட்டணும்னா ஒரு ஏக்கராவுக்கு 3000 ரூபா 4000 ரூபாய் ஆகுது களை வெட்டுறதுக்கு. ஆனால் வந்து தக்க சமயத்தில் ஆள் கிடைக்கிறதில்ல. ஆனால் அந்த 3000 ரூபாய் களை வந்து சிக்கனமாக இந்த சின்ன பவர் வீடர் மூலிமா 50 ரூபாயில் 1 லிட்டர் டீசலில் வந்து 1 ஏக்கரா காடு களை வெட்ட முடியும். களை வெட்டலாம், ஈஸியாக வெட்டலாம். அதனால் வந்து பெரிய விலையில் இது வந்து ஒரு 64 ரூபாய் ஆகுது, 68 ரூபாய் ஆகுது. இந்த 68 ரூபாயில் பாதி அரசு வந்து மானியமாக கொடுக்குது. நம்மளுக்கு வந்து 34,125 ரூபாய் தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். இந்த விவசாயத்தில் வந்து எல்லா விவசாயமே வந்து வாங்கி பயனடலாம். இது வந்து குறுகிய சந்து, அதாவது வந்து 2 அடிக்குள்ளே இருக்கிற 2 அடி அகலத்தில் எந்த சந்து இருந்தாலும் ஓட்டலாம். இப்போ நான் வந்து மல்பரி காடு, இந்த மல்பரி காட்டில் வந்து 2 அடிக்கு 2 அடி செடி சந்து இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுற பாருங்க.
இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விவசாயிகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்கள்லாம் வந்து நிறைய விவசாயத்துக்கு நிறைய வந்திருக்கு. இதே வந்து நாம் அது அதிகமான மூலதனம் இல்லாமல் அதாவது நமக்கு அரசு மானியத்தோட நிறைய பக்கம் கிடைக்குது. அவங்கவுங்க மாவட்டத்தில் ஒவ்வொரு பொருள் துறையிலுமே நம்மளுக்கு தேவையான சில மிஷின்களை நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அவங்கவுங்க விருப்பலையே இன்னும் ஆள் தேவையான அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் புருஷன் மட்டும் 2 பேர் இருக்கிறோமா, விவசாயம் தாராளமாக செய்யலாம், ஆள் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்களை வாங்கி உபயோகிக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் KP பொன்னுசாமி, கானூர் புதூர், அவனாசி தாலுகா, திருப்பூர் மாவட்டம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9788825124. வணக்கம்.